கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1168 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 119:82 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆண்டவர் தான் என்னை தேற்ற முடியும். அவருடைய தேற்றுதலுக்காக காத்திருக்கிறான். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று ஆண்டவர் மேல் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வையும் விசுவாசத்தையும் வைக்கிறவர்கள் அவர்கள் வைத்த நம்பிக்கையின் அடிப்படையிலும் விசுவாசத்தின் அடிப்படையிலும் பெற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் அவர்கள் ஆண்டவரை பார்க்கிறார்கள். எப்பொழுது என்னை தேற்றுவீர்? ஒருவேளை இந்த உலகத்து மனிதர்கள் சங்கீதக்காரனை தேற்ற முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம், அல்லது தேற்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை சங்கீதக்காரனாகிய ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனிதனை தேற்ற முடியாத சூழ்நிலை இந்த உலகத்திலே நிலவுகிற பொழுது, மனிதர்கள் தேற்ற முடியாத சூழலிலே அவன் வாழ்கிற பொழுது, அவன் கர்த்தரை மாத்திரம் பார்த்தால் போதும். சங்கீதக்காரனுடைய அனுபவங்களிலிருந்து நாம் பார்க்கிறோம், என்னை தேற்றுவது கர்த்தர் ஒருவர் தான், அவரால் மாத்திரம்தான் முடியும் என்று நம்பி, எப்பொழுது என்னை தேற்றுவீர்? வேதம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளர். அது மாத்திரமல்ல, தேற்றுவதற்காக ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அவன் நம்பிக்கை வைக்கிறான். ஆண்டவரிடத்திலிருந்து தேற்றுகிற வார்த்தைகள் வரும் என்று நம்புகிறான். ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல், தேற்றுவதற்கு சூழல்கள் உங்களுக்கு சாதகமாய் இல்லாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, உங்களை தேற்ற இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். அவருடைய வார்த்தைகள் உங்களை தேற்றும். எனவே வேத புத்தகத்தை நீங்கள் நன்கு படித்திருப்பீர்கள் ஆனால், அல்லது படிப்பீர்கள் ஆனால், அதில் உள்ள வார்த்தைகள் உங்கள் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உங்களை தேற்றும். எப்பொழுது என்னை தேற்றுவீர்? மனிதர்கள் சில சூழ்நிலைகளிலே தேற்றப்படுவதற்கு ஆள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் தேற்றுகிறவரை தேடுங்கள், தேற்றுகிறவரை பாருங்கள், தேற்றுகிறவரை நோக்குங்கள், நீங்கள் தேற்றப்படுவீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, சங்கீதக்காரன் சொன்னதை போல, எப்பொழுது என்னை தேற்றுவீர்? உம்முடைய வாக்கின் மேல் என் கண்கள் நோக்கமாயிருக்கிறது என்று சொன்னதை போல, ஆண்டவரே, இன்றைக்கும் தேற்றப்படுவதற்கு அல்லது தேற்றப்படுகிற சூழ்நிலைக்கு ஆளில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ தேற்றுங்கப்பா, தேற்றுங்கப்பா. நம்பிக்கையை இழந்து, விசுவாசத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மீண்டும் தேற்றப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ஆண்டவர் ஒருவர் தான் தேற்ற முடியும்.
இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளர். உங்களை தேற்றுவார். மனிதர்கள் கைவிடுவார்கள், மனிதர்கள் எள்ளி நகையாடுவார்கள். கர்த்தரோ உங்களை தேற்றி ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.